ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் அப்படின்னே சொல்கிறேன். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாதீங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலேருந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த புதிய விண்ணப்பத்துக்கான சூப்பரான இன்ஃபர்மேஷன் அரசு தரப்புலேருந்தே இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. ஜூன் 4ஆம் தேதி, அதாவது நாளை முதல் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இது எங்கே போய் நீங்கள் பண்ணணும், எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்கெல்லாம் முகாம் நடத்துவாங்க அப்படின்றது சம்மந்தமாக டீட்டெயிலாக இன்றைக்கி வீடியோவில் பேச போகிறோம். தயவுசெய்து திரும்ப சொல்கிறேன், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாய்ப்பை தவற விட்டுறீங்க அப்படின்னே அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக பணம் வாங்கின்னு வரவங்களுக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் கிரேஸ் பாயிண்ட்டாக கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினவங்க, இது வரைக்கும் விண்ணப்பம் தவற விட்டவங்க எல்லாருமே எப்படி விண்ணப்பிக்கலாம், முகாம் மூலியமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியுமா, இல்லை ஆன்லைனில் ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்றது சம்மந்தமாகவும் இன்றைக்கி இந்த வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். வீடியோ எப்போதையும் போல் பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருக்காது, ஷார்ட்டாக தான் இருக்கும். இனிமேட்டுக்கு உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நம்ம வீடியோவில் வரும் அப்படின்றத முக்கியமாக தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வரக்கூடிய அப்டேட், அரசு தரப்புலேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே டெய்லி வீடியோவாக அப்டேட்டாக போட்டு வரும். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்லேயே தெரிவிச்சிருக்கீங்க, இதுக்கு மேலே இந்த ஸ்கீம் செயல்படாது, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் புதிய விண்ணப்பம் வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் கட்டாயமாக வரும், அதுக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா ரீசனாக சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர், அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சரும் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் விரைவில் வரப்போகுது, அதுக்கான அறிவிப்பு வெளியிட போகிறோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான அறிவிப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மிஸ் பண்ணாதீங்க, கலைஞர் மகளிர் உரிமை தொகை விடுபட்டவர்களுக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது சட்டப்பேரவையிலே முதலமைச்சரே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருந்தார். 9000 இடங்களில் பார்த்தீங்கன்னா முகாம் நடத்த போகிறாங்க. மக்களுடன் முதல்வர் முகாமில் நீங்கள் இந்த ஸ்கீமுக்காக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை தான் டீட்டெயிலாக சொல்கிறோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிதாக இணைப்பவர்கள் விண்ணப்ப பதிவு முகாமில் நாளை முதல் தமிழ்நாடு முழுவதும் 9000 இடங்களில் நடைபெற உள்ளது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஆனால் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் 9000 இடங்களில் நாளை மட்டுமே நடைபெறாது, டேட் மாறப்படும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கு. தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு முதல்ல பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை செயல்படுத்திட்டு வந்தாங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டம் இதுவரை பார்த்தீங்கன்னா 1,15,00,000 பேர் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் ரூபாய் 1000 பெற்று வருகிறது. அவங்களுடைய வங்கி கணக்கிலே டைரெக்டாக நேரடியாக செலுத்தப்பட்டு வருது. இதனால் நிதி விநியோகம் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மையும் இருக்குது, உறுதி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கில் செலுத்துறதுனால டைரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த 1000 ரூபாய் முழுமையாக சேருது அப்படின்றதையும் அரசு உறுதி செஞ்சுருக்காங்க. இந்த திட்டத்தில் பெண்களுக்கு நிதி சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் குடும்ப செலவுக்கு சமாளிக்க இந்த 1000 ரூபாய் உதவுகிறது அப்படின்றதையும் அரசு மூலயமா டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த ஸ்கீமில் 2023 அப்ளை பண்ணவங்க ஒரு சிலவங்க தவற விட்டுருப்பீங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இது வரைக்கும் அந்த 1,15,00,000 பெண்கள் பயனடைஞ்ச நிலையும் இன்னும் தகுதியுள்ள சில பெண்கள் இந்த திட்டத்தில் இணையவில்லை. அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தில் இணைய முடியாத இன்ன வரைக்கும் இருக்காங்க. இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. குறிப்பாக விண்ணப்பம் பூர்த்தி செய்யாதது, ஆவணங்கள் இல்லாதது, அல்லது பல தகவல் பலவற்றை போன்றவற்றில் குறைகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. எனவே இன்னும் விண்ணப்பம் செய்யாமல் இருக்கும் பெண்கள் மட்டும் இந்த திட்டத்தில் இதுக்கான நடவடிக்கை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே யாரெல்லாம் விடுபட்டு இருந்தாங்களோ தகுதியானவங்களை யாரெல்லாம் அவங்க ஒரு சில க்ரைட்டீரியாலாம் கொடுத்துருந்தாங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய முகாமில் கண்டிப்பாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, நாளை முதல் பார்த்தீங்கன்னா மக்களுடன் முதல்வர் எங்கெங்கே முகாம் நடக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் போய் கண்டிப்பாக கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி கேட்கலாம். இது போல் உங்களுக்கு 9000 இடங்களில் முகாம் நடத்த போகிறாங்க, எங்கெங்கே நடத்த போகிறாங்க அப்படின்றத நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா எந்தெந்த டேட் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் நடைபெறும் அப்படின்றதையும் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணுறேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனாக நமக்கு கிடைச்சது. ஜூன் 4ஆம் தேதி 9000 இடங்களில் முகாம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்றது கிடைச்சிருக்கு. அதன்படி விடுபட்ட மகளிர்களுக்கு இந்த திட்டத்தில் இணைவதற்காக தமிழ்நாடு அரசு மாநிலம் முழுவதும் ஜூன் 4ஆம் தேதி 9000 முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த முகாமில் தகுதியுள்ள பெண்கள் தங்கள் விண்ணப்பங்களை எளிதாக பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய விண்ணப்பங்களை ஈஸியாக அவங்களுடைய டாக்குமெண்ட் என்னென்ன தேவையோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணி என்னென்ன அந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்யணுமோ எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி ஈஸியாக விண்ணப்பிக்கலாம். முகாமில் ஏற்கனவே
ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி விண்ணப்பிச்சிங்களோ அதை மாதிரி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் பொறுத்த அளவுக்கு அடையாள அட்டை, வங்கி கணக்கு விவரம் மற்றும் குடும்ப அட்டை போன்றவற்றை முகாமிகள் வந்து சமர்ப்பிக்க வேண்டும். முகாமில் வந்து உங்களுடைய ஆதார் அட்டை கம்பல்சரியாக வந்து கொடுக்கணும். வங்கி கணக்கு பாஸ் புத்தகம் வந்து ஜெராக்ஸ் காப்பி வந்து கொடுக்கணும். இல்லை வந்து ஒரிஜினல் வந்து அந்த விண்ணப்பத்தில் வந்து மென்ஷன் பண்ணணும். குடும்ப அட்டை கம்பல்சரியாக வந்து தேவை. மின்கட்டண ரசீது கம்பல்சரியாக வந்து மென்ஷன் பண்ணணும். இந்த முகாமில் இலவசமாக வந்து நடத்தப்படுவதால் எந்த ஒரு கட்டணமும் வந்து செலுத்த தேவையில்லை. முகாம் வந்து இலவசம் அப்படின்றதுனால நீங்கள் நிறைய பேர் வந்து ஒரு சில இடத்துல காசு கொடுக்குற பழக்கம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கொடுக்காதீங்க. ஏன்னா வந்து இந்த முகாம் வந்து இலவசம், முழுக்க வந்து இலவசமாக வந்து நடத்தப்படுது. அதனால் எந்த கட்டணமும் வந்து செலுத்த தேவையில்லை அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விண்ணப்பங்கள் வந்து உங்களுக்கு வந்து வாங்கினதுக்கப்புறம் பரிசீலிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக வந்து ஜூலை 25ஆம் தேதி முதல் பயனாளிகளின் வங்கி கணக்கில் டைரெக்டாக வந்து மாதம் 1000 ரூபாய் வந்து வர வைக்கப்படும் அப்படின்ற தகவலும் நமக்கு ரீசனாக வந்து கிடைச்சிருக்கு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு உடனே முந்துங்கள் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷனாக இந்த திட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. தகுதியுள்ள அனைத்து பெண்களையும் இந்த முகாமில் பங்கேற்குமாறு ஊக்குவிக்கிறதுக்கு எல்லா இடத்துலையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த முகாம்கள் ஒரு தனித்துவமான வாய்ப்பு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏனெனில் இந்த முகாம் உள்ள தகுதி உள்ள அனைவர்களும் வந்து கண்டிப்பாக வந்து விண்ணப்பிக்கணும். தவற விடப்பட வாய்ப்பை பயன்படுத்தி, அதாவது தவற விட்டவங்க, ஏற்கனவே வந்து முகாமில் வந்து அப்ளை பண்ணாத தவற விட்டவங்க எல்லாருமே வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு வந்து அரசே வந்து ஏற்கனவே இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. எனவே இன்னும் விண்ணப்பம் செய்யாமல் இருப்பவர்கள், புதுசாக வந்து ரேஷன் கார்டை வந்து வாங்கினவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை திட்டத்திற்கு நாளை முதல் எந்தெந்த இடத்துல முகாம் வந்து நடக்குதோ அங்கெல்லாம் வந்து பயன்படுத்தி கண்டிப்பாக வந்து முகாமில் அப்ளை பண்ணி நீங்களும் மாதம் 1000 ரூபாய் வந்து பெறத்துக்கான இன்ஃபர்மேஷனை வந்து பெறலாம். மேலும் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணுவாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம டெய்லியும் வீடியோவை வந்து போட்டு வரோம். இதுக்கு மேலே புதிய விண்ணப்பம், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விண்ணப்பம் சம்மந்தமாக நிறைய டவுட் வந்து வரும். அப்ளிகேஷன் எப்படி வந்து ஃபில்அப் பண்ணுறது, அப்ளிகேஷன் எங்கே வந்து போய் கொடுக்கறது, அப்ளிகேஷன் ஒருவேளை வந்து மெசேஜில் ரிஜெக்ட்னு வந்துச்சுன்னா அடுத்தது என்ன ஸ்டெப் வந்து மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்ற போட்ட நிறைய சந்தேகங்கள் வந்து வரும். அது சம்மந்தமாக ரெகுலராக வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து போட்டு வரும். இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சம்மந்தமான நிறைய ஆர்டிகல் சம்மந்தமான வீடியோவும் வந்து ரெகுலராக வந்து போடலாம் அப்படின்னு வந்து இருக்கும். அதுபோல் உங்களுக்கு கவர்மெண்ட் சம்மந்தமாக எந்தெந்த ஸ்கீமுக்கு வந்து வீடியோ வேணுமோ கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை மட்டும் சிறப்பாக வந்து கண்டிப்பாக வந்து செயல்படுத்தினால இது சம்மந்தமாக வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து வீடியோ வந்து போடுவோம். ஏன்னா குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 1000 ரூபாய் வந்து சுலபமாக வந்து வருது. ஆனால் இதை கூட வந்து விண்ணப்பிக்க முடியாத வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இது சம்மந்தமாக தெரியாத இருக்காங்க. அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம். முக்கியமாக வந்து நீங்கள் எடுத்து வர வேண்டிய ஆவணம் அந்த விண்ணப்ப படிவத்திலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. குடும்ப அட்டை, அடுத்தது வந்து ஆதார் அட்டை, அடுத்தது மின்கட்டண ரசீது, வங்கி பாஸ் புத்தகம், இது போல் ஆவணங்களை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஃபுல்லாக வந்து மென்ஷன் பண்ணணும். முக்கியமாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான 2 பாயிண்ட், உங்களுடைய ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் கரெக்டாக வந்து லிங்க் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பேங்க் அக்கௌண்ட் ஆதார் கார்டில் ப்ரைமரியாக வந்து லிங்க் ஆகிருக்கா அப்படின்றதையும் வந்து 1 செகண்ட் வந்து செக் பண்ணிங்க. இது சம்மந்தமாக வீடியோ வேணுன்னா இன்றைக்கே வந்து ஒரு 2வது வீடியோ வந்து நான் ப்ரெஷர் பண்ணலான்னு வந்திருக்கேன். அதாவது வந்து அப்ளை பண்ண போகிறவங்க பேங்க் சம்மந்தமாக என்னென்ன இன்ஃபர்மேஷன், ஆதார் சம்மந்தமாக என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் முன்கூட்டியே வந்து தயார் நிலையில் வந்து வச்சிருக்கணும் அப்படின்றது சம்மந்தமாக இன்றைக்கே வந்து ஒரு வீடியோ போடுவேன். இல்லை நாளைக்கு வந்து போடுறதுக்கு கூட நான் ட்ரை பண்ணுறேன். முடிஞ்சால் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கோ ஜூன் 4ஆம் தேதி முதல் நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வச்சு டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் வந்து என்னால் வீடியோ வந்து எவ்வளோ ஷார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷார்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்து இருக்கும். உங்களுக்கு எந்த கேள்வியாக இருந்தாலும் உடனடியாக வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிங்கன்னா நாங்கள் உடனே வந்து ரிப்ளை பண்ணுவோம். மேலும் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.